ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல நம்ம என்ன சென்டென்ஸ் முதல்ல பார்க்க போறோம் அப்படின்னா, வெயில் மண்டையை பொளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெயில் காலத்துலலாம் சொல்லுவாங்க எல்லாருமே கண்டிப்பா, வெயில் மண்டையை பொளக்குது அப்படின்னு சொல்றத இட் இஸ் ஸ்கார்ச்சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கார்ச்சிங் அப்படின்னா மண்டையை பொளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இட் இஸ் ஸ்கார்ச்சிங் அப்படின்னா மண்டையை பொளக்குறது. அது எப்படி இருக்கு? அதாவது ஒரு பொருளை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் பார்க்க, எந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா? அத வாட் டஸ் இட் லுக் லைக்? நீங்க எதை பத்தி பேசுறீங்க? எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? அத வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னா நீங்க எதை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறது டாக்கிங் அபவுட் அப்படின்னு. முடியாததை கேட்டாள். அவ என்னால செய்ய முடியாத விஷயத்த கேக்குறா. செய்ய முடியாததான் நான் பண்ணலாம். அவ செய்ய முடியாத விஷயத்த கேக்குறா. She is asking for the impossible. She is asking for the impossible அப்படின்னா முடியாத விஷயத்த கேக்குறா. அடக்க முடியாம சிரிச்சிட்டேன். ஒரு பிளேஸ்ல சிரிச்சிட்டு இருக்கோம், அதாவது பேசிட்டு இருக்கோம், என்ன அறியாமலே சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத I laughed despite myself அப்படின்னு சொல்லலாம். ஐ லாஃப்ட் டிஸ்பைட் மைசெல்ஃப் அப்படின்னா என்ன அறியாமலே சிரிச்சிட்டேன், அந்த மாதிரி சொல்றத இப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், சுத்தமா வச்சுக்கோ. இந்த பிளேஸை சுத்தமா வச்சுக்கோ, ஒரு ரூமை சுத்தமா வச்சுக்கோ, இப்படி சொல்லுவாங்க இல்லையா? இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீப் இட் டைடி அப்படின்னு சொல்லலாம். TIDY, டைடி. கீப் இட் டைடி அப்படின்னா அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கோ, நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது சுத்தி வளைச்சு பேசாம புரியுற மாதிரி பேசு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த புரியுற மாதிரி பேசு, புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம்? புரியுற மாதிரி சொல்லுங்க. சுத்தி வளைச்சு பேசாம புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொதுவா சிம்பிளா சொல்லு, ஷார்ட்டா சொல்லு, இந்த மாதிரி சொல்லுவோம். இத சேம் முன்னாடி ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம்ல, கீப் இட் ஐடி, அதே மாதிரி இதை கீப் இட் சிம்பிள் அப்படின்னு சொல்லலாம். கீப் இட் சிம்பிள் அப்படின்னா சிம்பிளா சொல்லு, ஷார்ட்டா சொல்லு, அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு பதிலா நீ போ. என்னால வர முடியாது, எனக்கு பதிலா நீ போ. இது எப்படி சொல்லலாம்? எனக்கு பதிலா நீ போ, யூ கோ. நீ போ இன்ஸ்டெட் ஆஃப் மீ. இன்ஸ்டெட்னா பதிலா அப்படின்னு சொல்றது. இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலா. யூ கோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலா நீ போ அப்படின்னு சொல்றது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, ஏதாவது செய். ஏதாவது செய். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ பார்த்து ஏதாவது செய்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏதாவது செய், ஏதாவது அப்படிங்கறத சம்திங் சொல்லலாம். செய் அப்படின்னா டூ. டூ சம்திங். ஏதாவது செய், ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றத டூ சம்திங் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனல்ல இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிளேலிஸ்ட்ல டெய்லி யூசிங் சென்டென்சஸ் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய சென்டென்சஸ், டெய்லி யூசிங் சென்டென்சஸ் புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கு அண்ட் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுத்தா நல்லா இருக்கா, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வச்சு ப்ரெசன்டேஷன் அதாவது உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கா அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Until then, டாடா பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.